ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம ஜேஸ் ஸ்டான்சன் நடித்த ஷெல்டர் அப்படின்ற ஒரு படத்தோட மூவி தான். ஸோ இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து ஒரு பழைய உளவாளி அப்படின்ற மாதிரி நடிச்சிருக்காரு. அதாவது ஒரு உளவாளி ஒரு இடத்துல தங்கியிருக்காங்க. ஸோ அவருக்கு வந்து ஒரு சில பல திங்ஸ், அவருக்கு வேண்டிய திங்ஸை வந்து ஒரு சில இது வந்து கொடுத்துட்டு போய்கிட்டு இருக்காங்க. அதான் அவருக்கு என்ன சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. திடீர்னு ஒரு நாள் சப்ளை பண்ண வந்த ஆள் ஒரு இடத்துல மாட்டிக்கிறாரு. அப்படி மாட்டிக்கிட்டப்போ அவரை காப்பாற்றணும்னு நினைக்கிற நம்மளோட ஹீரோ வெளியில் வரணும்னு நினைக்கிறாரு. அப்போ வந்து ஜான்சன் வெளியில் வரும்போது அவர் யார், அவர் இதுக்கு முன்னாடி என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தார் அப்படின்ட்டு அவரை கொல்றதுக்காக காத்துக்கிட்டு இருந்த டீம் எல்லாமே உஷாராகிறாங்க. அவரை ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. அவர் தெரிஞ்சுக்கிட்டு அவரை நோக்கி தீவை நோக்கி வர்றாங்க. அவங்க தீவை நோக்கி வந்து அவரை பிடிக்க வரணும் அப்படின்னு பிளான் பண்ணுறப்ப அந்த தீவில் இருந்து அவர் எப்படி தப்பிச்சார், அந்த அவரை காப்பாற்ற நினச்ச அந்த பிள்ளையை எப்படி காப்பாற்றினார் அப்படின்றத படத்தோட மீதி கதை. இந்த படத்தோட கதை வந்து ஏற்கனவே இவரே இதே மாதிரி சில மாடிஃபை பண்ண ஒரு சிங்கிள் லேடியை காப்பாற்றுற மாதிரி நிறைய படங்கள் இவரே நடிச்சிருக்கிறாரு. ஸோ இந்த படத்தில் வந்து ஒரு உளவாளியாக நடிச்சிருக்கிறாரு. எக்ஸ் அசாசின், அதாவது பழைய உளவாளி அப்படின்ற மாதிரி மட்டும் நடிச்சிருக்கிறாரு. மற்றபடி எல்லாமே சேம் கேரக்டர்ஸ் தான். என்ன ஒன்று, அதில் வந்து ஒரு தனியாக ஏஜென்சிஸை வந்து இவர் எதிர்த்து சண்டை போடுற மாதிரி இருக்கும். இதில் வந்து ஒரு மிலிட்ரியவே எதிர்த்து சண்டை போடுற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. 7 டேத்துக்கு அவ்வளோதான், பெரிய டிஃபரன்ஸபிளாக இல்லை. காட்சி நம்ம சீன்ஸ் பைடில் பார்க்கும்போது இது ஏற்கனவே நம்ம இதுக்கு நிறைய சீன்லலாம் இவர் இதே மாதிரி சீன்ஸ் நிறைய ஏற்கனவே நடிச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம். பட் ஆக்ஷன்ஸ்லாம் வந்து பொறுத்த அளவில் அவர் ஏற்கனவே பண்ண ஆக்ஷன்ஸை திருப்பி ரீமேக் பண்ணி எடுத்த மாதிரியே தான் இந்த படத்தோட இருக்குது. நிறையா படங்கள்லாம் அவர் கொஞ்சம் கூட கருணை காட்டாத ஒரு பெரிய கொடூரமான ஒரு ரவுடி மாதிரி அவரை பிஹேவ் பண்ணியிருப்பார். ஸோ அதே மாதிரி தான் இதுலேயும் காமிச்சிருக்கிறாங்க. ஸோ இதில் காட்சின்றப்போ பெருசாக எதுவும் வந்து வித்தியாசமாலாம் இல்லை, ஒரு ஆவரேஜஸ் படமாக தான் இந்த படத்தை காமிச்சிருக்காங்க. சீன் பை சீன்ஸில் எல்லாமே நல்லாயிருக்கு. ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம ஏற்கனவே இந்த படத்தில் இதே மாதிரி காட்சிகளை நிறையா பார்த்துருக்கோம் அப்படின்றத நம்ம வந்து பார்த்துக்கலாம். அதே மாதிரி தெரியுது. ஸோ இது வந்து ஏன் எடுத்தாங்க அப்படின்றதான் இந்த படத்தோட கதை. படத்தோட மீதி படம் கடைசியில் பார்க்கணுன்னா கிளைமேக்ஸ் வந்து ரொம்ப சப்பையாக முடிச்சிருக்காங்க. இப்படி ஒரு கிளைமேக்ஸை நம்ம எதிர்பார்த்துருக்க மாட்டோம். அவ்வளோ மோசமான ஒரு கிளைமேக்ஸாக தான் இருக்குது. படம் வயசில் படம் வந்து ஆவரேஜாக இருக்குல்ல, நம்ம ஜானுக்காக போய் பார்க்கலாம். பட் நீங்கள் ஒரு ஆவரேஜஸாக உங்களுக்கு ஒரு டைம் பாஸ்க்காக இந்த படத்தை பார்க்க முடியுமே தவிர பெருசாக அந்த படத்தில் எதுவும் சொல்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லை. ஓகே, இந்த படத்தை பற்றின கமெண்ட்ஸை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் நெக்ஸ்ட் வீடியோக்காக வெயிட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பை பை.